உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். தெலுங்கானா மாநிலம் காமாரெட்டி டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் சிவாஜி லட்சுமி தம்பதியினர். இவர்களுக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். கணவன் மனைவி இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்படுவதும் உறவினர்கள் வந்து அவர்களை சமாதானம் செய்து வைப்பதும் வாடிக்கையாக இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்த சிவாஜி இன்று என்ன சமையல் என கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு பதிலளித்த மனைவி சைவம்தான் செய்து வைத்திருப்பதாக கூறியுள்ளார். உடனடியாக கோபம் தலைக்கேறிய கணவர் ஏன் சிக்கன் செய்யவில்லை என கேட்டு மனைவியிடம் தகராறு செய்துள்ளார். அப்போது கணவன் மனைவி இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அவர்களின் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் இருவரையும் சமாதானம் செய்து வைத்து அவரவர் வீட்டுக்கு சென்றுவிட்டனர். இந்த நிலையில் இருவருக்கும் நள்ளிரவில் சண்டை முற்றிய நிலையில் சிவாஜியின் அலறல் சத்தம் கேட்கவே அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது வீட்டில் அவர் இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக இது குறித்து அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சிவாஜியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிவாஜியின் அண்ணன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் கணவனை கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த மனைவி லட்சுமியை கடந்த 27ஆம் தேதி கைது செய்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் கூறுகையில் சிவாஜி லட்சுமி இருவரும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்புதான் இந்த பகுதிக்கு குடிவந்ததாகவும் மதுபோதைக்கு அடிமையான சிவாஜிக்கும் அவரது மனைவிக்கும் இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் தெரியவந்தது. இவர்களது குடும்ப சண்டையில் ஊர் பெரியவர்கள் அடிக்கடி தலையிட்டு சமாதானம் செய்து வைத்து வந்தனர். இந்த சம்பவம் ஏற்பட்ட அன்று வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய கணவன் மனைவியிடம் சென்று என்ன சமையல் செய்திருக்கிறாய் என கேட்கவே அவர் சைவம் என கூறியுள்ளார். இதில் இருவருக்கும் ஆரம்பித்த சண்டை ஏன் சிக்கன் சமைக்கவில்லை என கேட்டு தகராறு செய்துள்ளார். அதன் பின்னர் தகராறு முற்றவே ஆத்திரமடைந்த மனைவி வீட்டிலிருந்த அரிவாளை எடுத்து தனது கணவன் கழுத்தில் வெட்டியுள்ளார். இதில் அங்கேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். ஒரு சிக்கனுக்காக ஏற்பட்ட சண்டையில் கட்டிய கணவனை கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தெலுங்கானாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.